ஒரு காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே பாலியல் வன்கொடுமை நடக்குது அப்படின்னும் போது காலை கடனை முடிக்க போன ஒரு 12th மாணவியை வந்து இந்த மாதிரி செய்யும் போது இதுக்கு முன்னாடி 2021 முன்னாடி ஒண்ணுமே நடந்தது இல்லைல்ல, நடந்தது இல்லைல்லம்மா, ஒரு பெண்ணை தொட்டது கூட இல்லைல்லம்மா யாருமே இல்லை. 2021 முன்னாடி நடந்ததே கிடையாது. குஜராத்ல எல்லாம் தெரியுமில்ல உங்களுக்கு, பெண்கள் போனானே இப்போ ரோட்டில் போகிறவங்களாம் கும்பிடுவாங்க, கும்பிட்டு தான் கூப்பிட்டு போவாங்க. இப்போ நீங்கள் 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 2 பேர் கொண்டாந்து உங்களை வீட்டில் விட்டுட்டு தான் போவாங்க. குஜராத்தில், உத்தரப்பிரதேசில் அதே மாதிரி தான். பெண்களை நேரில் பார்த்தீங்கன்னா டமால்னு காலில் விழுந்துருவாங்க. ஐயோ ஒரு இளம்பெண் போகிறாங்க, ஐயோ மாதாஜி அப்படின்னு சொல்லி. யூபியில் அப்படி தான், குஜராத்தில் அப்படி தான். இந்த கேடுகெட்ட தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது. எல்லாம் இங்கே டெல்லியிலலாமா தெய்வத்தை இப்போ அதாவது பார்க்கும்போதே அவங்களுக்கு லட்சுமி சரஸ்வதியாக தான் தெரியும் பெண்கள். டெல்லியில் அந்தளவுக்கு இதாக இருப்பாங்க. ஏன்னா பிஜேபி ஆட்சி நடக்கிறதுனால அங்கே டெல்லியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஹரியானாவில் அதே மாதிரி இருக்குது. அதுதான் சொல்கிறேன், அங்கெல்லாம் எதுவுமே ஜாதியே கிடையாது. யூபியிலலாம் போனீங்கன்னா ஜாதியே கிடையாது தெரியுமா உங்களுக்கு. யூபி பீகார்லாம் ஜாதி பேரை சொன்னாலே அடுத்த செகண்ட் செருப்பை தான் கழட்டுவாங்க. யார் பேருக்கு பின்னாடி ஜாதி இருக்காது, ஜாதியை பார்க்க மாட்டாங்க பீகார்லாம். பீகார், யூபி, அதாவது பிஜேபி ஆளக்கூடிய எந்த மாநிலத்திலையும் ஜாதி கிடையாது, மத இன மொழி வேறுபாடு கிடையாது. எல்லா மனிதர்களையும் சந்தோஷமாக இருப்பாங்க, வளமாக வாழ்ந்துருப்பாங்க. எல்லாமே கார் வச்சுருப்போம். ஒரு வீட்டுக்கு 2 கார், விஜய் சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு கார் இருக்கும், வீட்டுக்கு ஒரு பைக் இருக்கும். புரியுது, எங்கே போனாலும் வந்து உணவு பஞ்சமே கிடையாது. பெண்களுக்கு வந்து அது ஒன்று கஸ்டோடியல் டெத்துன்றது கிடையவே கிடையாது. ஏன்னா வீட்டிலே போட்டுருவாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போயெல்லாம் கொள்ள மாட்டாங்க. போலீஸ் தேடி வருதுனால வீட்டில் குடும்பத்தோடு மறந்து கொடுத்து அவனை கொண்டுட்டு தான் அடுத்த விஷயம் போவாங்க. இப்போ தெரியுமில்ல உங்களுக்கு, டெல்லியில் முன்னாள் எம்பிக்கள் எத்தனை பேர் இதில் இருக்காங்க. 36 எம்பிக்கள் யூபியில் மட்டும் பிஜேபியில் வந்து கேஸ் இருக்குது. அவங்க வந்து குற்றவாளின்னு நான் சொல்ல வரலை. அப்புறம் கொடூரமான கொலைகாரர்கள்ன்ற லிஸ்ட்டில் இருக்குது 34 எம்பி கேண்டிடேட் மேலே. அதெல்லாம் பாஜகவை குற்றம் சொல்ல முடியாது. அவன் கொலை பண்ணானா பாஜகவை பொறுப்பு. அவன் கட்சியில் சேர்ந்துருக்கான், அவனுக்கு சீட்டு தராங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் சுத்தமாக பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் வந்து நீங்கள் அடுத்த டைம் வரும்போதெல்லாம் நீங்கள் தனியாக வர்றீங்க போது எனக்கு பயமாக இருக்குது. கேமராமேன் கூட வர்றதுனால பரவாயில்ல வச்சுங்க, தனியாகனே எங்கேயும் போயிடாதீங்க. ரொம்ப டேஞ்சர், ரொம்ப ஆபத்தாக இருக்குது தமிழ்நாட்டில். எல்லா பெண்களையும் பார்த்தீங்கன்னா பூரா அப்பாக்கள் கொண்டு வந்து தான் காலேஜில் விட்டுட்டுருக்காங்க. பிள்ளைங்களும் அவ்வளோ தங்கமான பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் பாதுகாப்பெல்லாம் வெளியே வர்றதே இல்லை. அந்த மாதிரி தான் போய்ட்டு. சப்போஸ் ஈஸியாக இருக்க பாண்டிச்சேரிக்கே போனால் கூட லவ்வரோ ஃப்ரெண்டோடு தான் போகும், தனியாக போக முடியாது. ஏன்னா இந்த ஸ்டேட் அவ்வளோ கேவலமாக இருக்குது.